இந்த 12வது மாதத்திற்கு கூடி வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 11 மாதங்கள் அளவாய் தாய்க்கு மேலாகவும் தந்தைக்கு மேலாகவும் அன்பு காட்டி அரவணைத்து இதுவரை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். வாசிக்கலாம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு எதிராக இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டி போட்டு முதலாவது அகப்படும் மீனை அதன் வாயிலிருந்து வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்கும் உமக்காகவும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பேசும்படியாக கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறது சொன்னவரே, நீர் இந்த வார்த்தையிலிருந்து ஜனங்களுக்கு நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆத்மாவில் விசுவாசித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. தேவையான நேரங்களில் தேவைகளை சந்திக்கிற புதிய மாதம் தான் இந்த மாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நீங்க அதிகமாய் தேடுங்க. உங்களுடைய தேவையான நேரத்தில் தேவைகளை சந்தித்து புதிய காரியங்களை இந்த 12வது மாதத்தில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது வரி கட்டுகிற ஒரு காரியத்தை குறித்து பேசப்படுகிறது. அவர்கள் தேவனும் தேவனுடைய சீசராக இருக்கிறபடினால அவர்களும் அந்த காரியங்களை செய்ய அவர்களுக்கு பணம் வேண்டியதா இருந்தபடினால கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அதன்படியாகவே அவர் தூண்டில் போடுறாரு. ஒரு மீனை பிடிக்கிறாரு. அந்த மீனுக்குள்ள என்ன இருந்தது? வெள்ளி பணம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவையான நேரத்துல இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கும் அதே போல செய்ய போகிறார். ஹல்லேலூயா. செய்வேன்னு வாக்கு பண்றாரு. உன்னுடைய தேவையான நேரத்துல கலங்கி நிற்காத, தேவனை தேடு. உன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் சந்தோஷம் குறைவா, பண தேவையா, ஆவியில கொஞ்சம் குறைவா இருக்கிறீங்களா, சோர்ந்து போயிருக்கீங்களா, தேவனை தேடுங்க. ஹல்லேலூயா. எந்த தேவை உனக்கு இருக்கிறதோ அந்த தேவையை உன் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. வாய்க்கால்கள் நிரப்பப்படும் பொழுதுதான் வயல்வெளியில செழிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. அறுத்து களஞ்சியத்துல சேர்க்க முடியும். வாய்க்கால்கள் நிரப்பப்படணும்னா நீ ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து தேவனுக்குள்ள உன்னை நிரப்பிக்கொண்டே இரு. அனல் மூட்டி எழுப்பு, வாஞ்சி காலையில எழுந்திருந்து தேவ பிரசன்னத்தை நீ தேட 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 உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் குறைகள் இருக்காது. வாழ்க்கையில ஒரு நாள் குறைகள் இருக்காது. தேவையான நேரத்துல தேவனை தேடுகிறதை விட்டுட்டு உலகத்தையும் மற்ற காரியங்களை நீங்க தேடுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில குறைவுகள் இதுவரைக்கும் இருந்திருக்கு. மற்றதை தேவைனால நீ தேவனையே தேவை என சொல்லி தேடிக்கொண்டே இரு. ஹல்லேலூயா. அவர் கண்டிப்பா உன் தேவையை நிறைவாக்கி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1-6 வசனத்தை பாருங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலே புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீவிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிப்பதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான்.
ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தாகமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தாகத்தினால் கொன்று போட எங்கள் எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்தவராய் அன்றைக்கும் இன்றைக்கும் இருந்தவராய் இருந்தாலும் சில தேவைகள் சந்திக்கப்படாத பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் கர்த்தரையும் தேவ மனுஷர்களையும் என்ன பண்றாங்க? முறுமுறுக்கதான் செய்யறாங்க. ஆமேனா இல்லையா? அல்லேலூயா. ஆனா பாருங்க, ஜனங்கள் முறுமுறுக்க கூடாது. நீங்க முறுமுறுக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக அற்புதங்களை எகிப்தில வாதைகளை அனுப்பி கர்த்தர் செஞ்சார், இஸ்ரவேலுக்கும் செஞ்சாரு. அதை கண்டவங்க மறுபடியும் தேவனுக்குள்ள தன்னை பலப்படுத்தி கொள்ளாம கர்த்தரையும் தேவ ஊழியனையும் பார்த்து முறுமுறுக்க தான் செஞ்சாங்க. ஏன்னா ஜனங்களுடைய தேவைகள், உலகத்தில் உள்ள மனுஷனுடைய தேவை என்னன்னா, அந்த நிமிஷம் அந்த தேவைகள் சந்திக்கப்படணும், அந்த நிமிஷம் சுகம் வேணும், அந்த நிமிஷம் பணம் வேணும், அந்த நிமிஷம் மற்ற எல்லாம் வேணும் 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 தானே தவிர, நான் கொடுக்கிறேன், நான் நிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி, நான் நம்பிக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மனுஷன் 4வது வசனத்துல பாருங்க, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசேயும் இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவையை நினைச்சு முறுமுறுக்காத. தேவனை பார்த்தோம், ஊழியக்காரனை பார்த்து முறுமுறுக்காத. உன்னை இதுவரைக்கும் நிக்க வைத்திருக்கிற தேவனை நோக்கி நீ பாரு. அல்லேலூயா. இதுவரையும் நடத்தி வந்த தேவனை நோக்கி நீ பாரு. அல்லேலூயா. மோசேக்கு எப்படி கர்த்தர் அவருடைய சத்தத்தை கொடுத்தாரு, அதே போல வாக்கு கொடுத்தாரு, அதே போல உன்னோடு கர்த்தர் பேச ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. யாரு முறுமுறுத்தாங்களோ அவங்கள சில பேர் அழைச்சு கொண்டு வந்துட்டு கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே மோசே செய்தான். கர்த்தர் அதனுடைய விசுவாசத்தை கண்டு நீர் ஊற்றை கொடுத்தாரா இல்லையா? கண்மலையிலிருந்து என்னத்தை கொடுத்தாரு? தண்ணீரை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் நல்லா உங்களை பார்த்து சொல்லுது, நீங்கள் வந்தடையத்தக்க, நீங்கள் வந்து சேரத்தக்க, நீங்கள் ஆறுதல் அடையத்தக்க, நீங்க நம்பிக்கையில இன்னும் பலனடையத்தக்க கண்மலை யாருதான்? கிறிஸ்து இயேசுதான் சொல்லப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. யார்கிட்ட போனாலும் ஒரு நன்மை கிடைக்காது, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆனா கர்த்தருக்குள்ள நீ வந்தடையத்தக்க கண்மலை அவருதான். நீ உனக்கு காரியம் எல்லாம் சாதிப்பது, நீ பாதுகாத்து கொள்வது, இந்த பூமியில அசாத்தியமான நன்மைகளை செய்வதற்கு கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பக்கமாய் திரும்பு, அவரோடு சார்ந்து கொள்ளு. யோவானை போல அவருடைய மார்பிலை சாய்ந்து கொள்ள ஆயத்தமாயிரு. முடிவு பரியந்தமும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளு. தேவையான நேரத்துல தேவனை தேடு, உன் தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே இயேசுவும் பேதுருவும் இயேசுவோட வார்த்தையை கேட்டு பேதுரு செஞ்சான். இங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மோசே செஞ்சான். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன் மேல விழுகுது. நீங்க என்ன பண்ண போறீங்க? பேதுரு செய்தது போலவா, மோசே செய்தது போல செய்ய ஆயத்தமா இருக்கீங்களா? ஆயத்தமா இருந்து நீங்க செயல்படும் பொழுதுதான் கர்த்தர் பரலோகத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீங்களா முயற்சி எடுத்தா அது விருதாதான். கர்த்தர் வழியை திறந்தாதான், கர்த்தர் கதவை திறந்தாதான் ஒருவன் அதை அடைக்க முடியாது, பிசாசு அதை அடைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரும்பு தாழ்பால்களை உடைத்து பொக்கிஷங்களை ஒளிவிடத்தில் இருக்கிற புதலைகளையும் உங்களுக்கு தர ஆயத்தமா இருக்கிறாரு. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட ஆயத்தமா இருக்கிறியா? செயல்பட்டியா? இதுவரைக்கும் எனக்கு நடக்கலையே. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு செயல்பட்டியா? பேதுரு இயேசுவோட வார்த்தை கேட்டு செயல்பட்டான், தூண்டில் போட்டான், வந்துச்சா இல்லையா?
வெள்ளிப்பணம் வந்துச்சு, மீன் வந்துச்சு, மீனுக்குள்ள வெள்ளிப்பணமும் வந்துச்சு. யாரு கொடுத்தா? கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க, நான் சாகணுமா, என் பிள்ளைங்க சாகணுமா, ஆடு மாடு எல்லாம் சாகணும், நிற்கதியானா நிக்கணுமா அப்படின்னு யாரை பார்த்து கேட்கறாங்க? தேவ மனுஷனை பார்த்து கேட்டாங்க. தேவ மனுஷன் உடனே போய் எதிர்த்து பேசாம தேவனிடத்துல தான் கேட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களும் நீங்க சொல்றதை கேட்போம். அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம். இன்னைக்கு தேவன் கூப்பிடுகிற யாவருக்கும் மறுமொழி கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற எனக்கும் உனக்கும் மறு உத்தரவு, இதை செய்யன்னு சொல்ல அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவையான நேரத்துல யாரை தேடணும்? கர்த்தரை தேடி அவர் சொல்றபடி நீங்க நடக்கும் பொழுதுதான் நீங்க உங்க தேவையை பூர்த்தி செய்ய முடியும், அவரால முடியும். ஹல்லேலூயா. நீங்க தேடாம எதையும் விலைக்கிரயம் செலுத்தாம உங்களை அதுக்கு ஒப்பு கொடுத்தாம, நான்லாம் போய் தூண்டில் போட மாட்டேன், நான்லாம் வளைய போட மாட்டேன், நான்லாம் போய் கற்பாரை குச்சி வச்சு அடிக்க மாட்டேன் அப்படின்னு நின்னா எப்படி உனக்கு நன்மை நடக்கும்? எப்படி உன் தேவைகள் சந்திக்கப்படும்? கர்த்தருடைய வார்த்தை எதையும் செய்ய வல்லதா இருக்குது. அவர் கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. நீ பிரயாசப்பட ரெடியா இருக்கிறியா? நீ செயல்பட ரெடியா இருக்கிறியா? சொன்னதை நிறைவேற்றுவதற்கு நடக்கிறியா? ஒப்பு கொடுக்கிறியா? சரீரத்தை ஒடுக்கிறியா? வாயை காத்து கொள்றியா? கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறியா? வானத்தை அண்ணாந்து பார்த்து பெற்றுக்கொள்ளத்தக்கதா நீ ரெடியா? கர்த்தர் இன்னைக்கு கேட்கிறார், நீ ரெடியா? செயல்பட, கீழ்ப்படிய, விசுவாசத்தை காத்து கொள்ள, ஓட ரெடியா? ஏசாயா சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருந்து தான் புதுபலன் அடைய முடியும். அப்பதான் நீ ஓடினாலும் நடந்தாலும், விசுவாச ஓட்டத்துல நீ நடந்தாலும், விசுவாச நம்பிக்கையில நீ ஓடினாலும் உனக்குள்ள என்ன வராது? சோர்வுங்கிறது வராது, சோரமும் வராது. நீ சோர்ந்து சோர்ந்து சும்மா 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 விழவே மாட்ட. ஹல்லேலூயா. ஏன்னா பேசுகிறது மனிதன் அல்ல, கர்த்தரே இதை பேசுகிறார். ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கினவரும் உன் ஜீவனுமா இருக்கிற கர்த்தர் இதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவையான நேரத்துல தேவையை நினைச்சு கலங்கி தேவையை சந்திக்கும்படி மனுஷன்ட்ட ஓடாத, உளம்பாத, தேவனை நோக்கி காத்திரு. ஆபத்து நேரத்தில் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அடுத்தது என்ன? உடன் இருந்து தப்புவிப்பேன், அவன் என்ன கனப்படுத்துவான். அடுத்தது மகிமைப்படுத்துவேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவன் என்ன பண்ணுவேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஹல்லேலூயா. வசனம் அறிந்தவர்களா இருக்கிறீங்க, வசனத்தை புரிந்தவர்களா இன்றையிலிருந்து மாறுங்க. ஹல்லேலூயா. வசனத்தை அனுப்பிதான் அவர் சுத்தப்படுத்துவார், வார்த்தை அனுப்பிதான் அவர் குணப்படுத்துவார், வார்த்தையை அனுப்பிதான் விடுதலையும் சுகத்தையும் கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தமா? இதுவரைக்கும் ஒரு அனுபவம் இல்லாம இருந்திருக்கலாம். இன்றிலிருந்து இந்த வேதத்தை கையில எடுங்க. நீயா பிரயாசப்பட்டியனா? பேதுரு வலை போட்டு ராவெல்லாம் என்ன பண்ணான்? பிரயாசப்பட்டான். ஏதாச்சும் கிடைச்சிச்சு? நல்லா மீன் பிடிக்கிறவன் தான், தேர்னவன் தான். அந்த எந்த இடத்துல என்ன மீன் கிடைக்கும்னு மீனவர்களுக்கு தெரியும். இப்ப பேதுருக்கு எல்லாம் தெரியும், ஆனா தேவனை தெரியாது. ஆனா பேதுருவை எப்படி பிடிக்கிறது ஆண்டவருக்கு தெரியும்ல. அப்போ குறைகளின் மத்தியில அவன் கவலையோடு வலைய அலசி கொண்டிருந்தான். எத்தனாம் அதிகாரம்? லூக்கா 5ஆம் அதிகாரம் இதை சொல்லுது. அப்ப கவலையோடு அலசி கொண்டிருந்தான். கர்த்தர் அவன் உள்ளத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. உள்ளத்தை பார்த்துட்டு கொஞ்சம் படகை தள்ளி போடு, சொல்றதை அவன் கேட்பானா, நம்ம சொன்னவன் கீழ்ப்படிவானான்னு பார்த்து கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு மழையை அலசிக்கிட்டே இருக்கிறான். கவலை தான் உடையதே தவிர எனக்கு தேவைகள் சந்திக்கப்படலையே. இரவெல்லாம் மீன் பிடிக்க வலையை அழைச்சி போனேன், ஆட்களை வேலைக்கு ஆட்களை அழைச்சி போனேன், வலையை வேற வாடகைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன், போட்டை வேற வாடகைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன், ஒண்ணுமே பிடிக்கலையே. நான் எதை கொண்டு இப்போ நான் வாடகை கொடுப்பேன், ஆட்களுக்கு கூலி கொடுப்பேன், ஒண்ணுமே பிரயாசம் இல்லாம நான் வீட்டுக்கு போனா எப்படி என்ன நம்பி இருக்கிற குடும்பங்கள் போஷிக்கப்படும் சொல்லி கவலையோடு அலசி கொண்டிருந்தான். என்னத்த வலைய? நீங்களும் அப்படிதான். ஆராதனையில என்னதான் நீங்க ஆவியில் நிறைய மாதிரி உங்களை மாத்தினாலும்
உள்ளமும் சிந்தனையும் சொல்லுது, இந்த நாள் 1ஆம் தேதி பிறந்துருச்சு, இந்த டியூ கட்டணும், இந்த லோனு கட்டணும், இந்த மாதத்துல இவ்வளவு நம்ம டேர்ன் ஓவருக்கு பண்ணணும், இவ்வளவு நம்ம பிரயாசப்படணும், இவ்வளவு வந்தாதான் இவ்வளவு செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் ஆராதனையில அவர் பிரசன்னத்தை ஊத்திக்கிட்டே இருக்கிறார். ஆனா உங்களுடைய காரியம் என்ன? வாடகை எடுத்துட்டு வந்துட்டேனே, கூலிக்கு ஆட்கள் அழைச்சிட்டு வந்துட்டேனே, குடும்பம் நம்பி இருக்குது, கடன் அடைக்கணுமே, தேவைகள் சந்திக்கப்படணுமேனு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் இதயத்தை பார்த்து இன்றைக்கு பேசுகிறார். ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்டு பேதுருவை போல நீங்க பிரயாசப்பட்டுட்டீங்கன்னா பகல்ல யாரும் மீன் பிடிக்கவே மாட்டாங்களாம். ஹல்லேலூயா. மீனவர்களே சொல்றாங்க. ஆனா கர்த்தர் அசாத்தியமான காரியத்தை செய்கிறவரை நிரூபிச்சு காட்டினாரா இல்லையா? அப்படியே தான் உங்களுக்கு செய்ய போறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை நீங்க செய்ய ஆரம்பிங்க. கர்த்தருக்கு பேசுற வார்த்தை கீழ்ப்படி, செயல்படு, செய்து முடிக்கும் வரைக்கும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் இருக்கு. இருக்கிற பலத்தோட போ, நீ சமாதானத்தோட போ. எவ்வளவு வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு பேசுறாரு தெரியுமா? நீங்க எடுத்துக்கொண்டு செயல்பட ரெடியா இருங்க, நடக்க ரெடியா இரு, ஓட ரெடியா இரு. கிரியை செய்கிற தேவன் உன்னோடு. ஹல்லேலூயா. விளைய செய்கிற தேவன் உன்னோடு. ஹல்லேலூயா. கொடுக்கிற தேவன் உன்னோடு, ஆசீர்வதிக்கிறவர் உன்னோடு. கிரியை செய்ய ரெடியாகு, எழுந்து நிற்க ரெடியாகு, நடக்க ரெடியாகு, ஓட ரெடியாகு. நம்பிக்கொண்டே இரு. நன்மைகளை கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு 2 காரியங்களை பார்க்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32 37 வரைக்கும். பின்பு இயேசு நம்முடைய சீடர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது. இப்போ இந்த மலை பிரசங்கம் முடிஞ்ச உடனே 3 நாட்கள் ஜனங்கள் இயேசுவை சுற்றி இருந்தது நம்ம எல்லாரும் நன்கு அறிந்த காரியங்கள் தான். அந்த இடத்துல பாருங்களேன், இயேசு சீசர்கிட்ட தான் கேட்கிறாரு, இந்த ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு உங்கள்கிட்ட என்ன ஏதாச்சும் இருக்குதா, எத்தனை அப்பம் இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே சொல்றாங்க, 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டுன்னு சொல்றாங்க. அப்பொழுது அவர் ஜனங்கள் என்ன பண்ண வரிசையில் அமர்த்து, உடனே அற்புதத்தை செய்யல. நல்லா வேத சிந்த கவனிங்க. உடனே அற்புதத்தை கவனிங்க. உடனே அற்புதத்தை என்ன பண்ணல அவர் செய்யல. அப்போ 7 அப்பம் இருக்குது, சின்ன சில மீன்கள் இருக்குது. அதாவது ஜனங்களை போஷிக்கத்தக்கதான உணவு பொருள் இருக்குது. அது அப்படியே இருந்தோடனே ஒண்ணுமே அற்புதத்தை செய்யல. ஜனங்களை வரிசையில் என்ன பண்ணு, தரையில அமர்த்து, பந்தியில அமர்த்துன்னு கட்டளை இட்டாரு. ஹல்லேலூயா. 7 அப்பங்களையும் அந்த மீன்களை எடுத்து வானத்தை நோக்கி இதை ஸ்தோத்தரித்தார். ஹல்லேலூயா. இதை உண்டாக்கினவர் நீர், இதை இந்த ஜனங்களுக்கு கொடுத்தவரும் நீர் தான். எனவே கொடுத்த உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி கர்த்தர் இயேசு விசுவாசமாய் பிதாவை நோக்கி ஸ்தோத்தரித்து அதை என்ன பண்ணாங்க, விட்டு தம்முடைய சீசர் இடத்துல கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினாங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. மீதமான துணிக்கை எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க. 7 கூட திருப்தி, நிறைவு, சம்பூர்ணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுதானே இருக்குது. உன் விசுவாசம் இருக்குது, உன் நம்பிக்கை இருக்குது, உன் கையில இந்த கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்குது. இது போதும் உன்னை விளைய செய்யறதுக்கு, இது போதும் உன்னை உருவாக்குறதுக்கு, இது போதும் கர்த்தருக்குள்ள உன்னை நிலை நிற்பதற்கு. ஹல்லேலூயா. என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, நான் பாவிப்பா. எத்தனை வருஷம் மண்ணோட மண்ணாகிற வரைக்குமா சொல்லணும்? மன்னவனை நோக்கி சொல்லுங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசிக்கிறேன், நம்புறேன். அப்படி சொல்லதான் கர்த்தர் எப்படி அற்புதங்களை செய்யணுமோ அப்படி கண்டிப்பா செய்வார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணிட்டாரு, இன்னும் செய்யலையே, கண்டிப்பா செய்வார். இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்ச உடனே தான் சைட்ல உட்காருங்கப்பா அப்படின்னு உட்கார சொல்லிட்டு தான் இங்க பிதாவை நோக்கி அப்பத்தையும் மீன் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணாரு. அதை பெருக செய்கிற தேவன் செஞ்சாரா இல்லையா? 7 அப்பம், சின்ன சில மீன் தானே, எப்படி எவ்வளோ பேரை போஷிச்சிருக்கோம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவைக்குரிய ரீதியிலையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 7 அப்பம் தான், சின்ன சில மீன் தான், ஆனா மீதியே 7 கூடையாமல. சாப்பிட்டு எல்லாம் திருப்தி அடையும். ஃபுல்லா ஆனா காக்கா வந்து என்ன பண்ணிடும்,
அப்படியே எடுத்துட்டு போய் அந்த அளவுக்கு திருப்தியாகி பின்பு 7 கூட நிறையா எடுத்தாங்கன்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறவர் யார் என்று இன்னைக்கு புரிஞ்சுக்கோ. 7 அப்பத்தையும் சில மீன்களை 1000 பேருக்கு மேல போஷித்து மீத 7 கூட நிறையா எடுத்தது உண்மை. பைபிள் உண்மையை சொல்லுது, நான் நம்புறேன். அப்படின்னு நீ இருக்க ஓ வாழ்க்கையிலையும் திருப்தி அடையவும் மீதமா எடுக்கவும் கர்த்தர் உதவி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாகம புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 31வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணப்பட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணப்பட்டும் 2 முழ உயரமோ விழுந்து கிடக்க செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரு உங்களுடைய தேவை சந்திக்க இயேசு ரெடியா இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் ரெடியா இருக்கிறார் உங்களை கைட் பண்றதுக்கு. விட்டு கொடுக்க செயல்பட நீங்க ரெடியா? ரெடியா? வனாந்திரத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு ஆண்டவர் கொண்டு போனாரு. எங்கேயாச்சும் வேலை செஞ்சாங்களா? பகல்ல நடத்துறதுக்கு மேகம், நைட்ல நடத்துறதுக்கு அக்னி ஸ்தம்பம், 3 வேளையும் சாப்பாடு, ஃப்ரெஷ்ஷா சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு. எந்த இடத்துல மலைகளை அவங்க ஏறி போகல. 40 வருஷம் சுத்தி போறதுக்கு எந்த இடத்துல அவங்க யுத்தம் பண்ணாங்களா? யாரும் என் பிள்ளைங்கள்ட்ட யுத்தம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா உங்கள்கிட்ட யார் யுத்தம் பண்ண வரமாட்டாங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களை போஷிப்பாரு. அவர் நடத்துற பாதையில நீ போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. அவர் காட்டுகிற பாதையை நோக்கி அதுதான் உன்னுடைய முடிவு, அதுதான் உன் தரிசனம், இதுதான் உன் அழைப்பு நிறைவேற்றுன்னு சொன்னா உனக்கு எந்த மனுஷனும் தடை இருக்க மாட்டான். நீ போஷிக்கப்படுவ, 3 வேளை திருப்தியாக்கப்படுவ. ஒரு நாள் உன்னை உபவாசிக்க செஞ்சு 6 நாள் 5 நாள் மன்னாவை கொடுத்தாரு. 6வது நாள் மட்டும்தான் 2 நாளைக்கு எடுத்து வைன்னு சொன்னாரு. ஆனா இந்த 5 நாளைக்கு முன்னாடி அடுத்த நாளுக்காக நீ அந்த மன்னாவை எடுத்து வச்சுனா என்ன ஆயிரும்? அது கெட்டு போயிடும், சாப்பிட முடியாது. ஆனா 6வது நாளில் அற்புதம் கர்த்தர் செஞ்சாரா இல்லையா? அவரால் எதையும் செய்ய முடியும். வார்த்தை எதையும் உருவாக்க முடியும். நம்புங்க. அல்லேலூயா. தேவையான நேரத்துல கர்த்தரை தேடு, தேவனை தேடு. உன் தேவைகளை பார்க்கிலும் தேவைகளை அதிகமாய் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உன் தேவைகள் சந்திக்கப்படும். நீ நினைக்கிறத நடக்கணும்னா அவர்கிட்ட நில்லு, அவர்கிட்ட பேசு, அவர் சொல்றதை செய்யு. கீழ் காற்றை வீச செஞ்சு ஒரு நாள் இந்த பக்கம் பிரயாணப்படுறது, ஒரு நாள் அந்த பக்கம் பிரயாணப்படுறது. உயரம் 2 அடி முழத்துக்கு அப்படி காடைகளை குவித்தார். அவ்வளோ ஜனங்களுக்கு போஷிக்கணும்ல. கர்த்தர் உன்னை உருவாக்கி இருக்கிறார்னா, இதுவரைக்கும் நிக்க வச்சிருக்கிறார்னா, உனக்கு உணவு என்ன கொடுக்கணும், உன் வாழ்க்கைக்கு என்ன கொடுக்கணும், உன்னோட தேவை என்ன, எல்லாம் அறிந்தவரா இருக்கிறார். நீ பிரயாசப்படும் பொழுது மட்டும்தான் இவைகள் சாத்தியமாகும். ஆண்டவரே நேரடியாக கொடுக்க மாட்டார். கேளுங்க, அப்போதான் நான் தருவேன்றார். தட்டு, கிடைக்கலையா தட்டு, முழங்கால் படியிடு, உபவாசம் பண்ணிடு. பெற்றுக்கொள்ளத்தக்கதை நான் போராடுவேன், பெற்றுக்கொள்ளுவேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். கர்த்தருடைய கரத்தில் இருந்து விசுவாசமா வைராக்கியமா நின்னா மாத்திரம்தான் இது சாத்தியமாகும். நம்ம வாழ்க்கைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 80, 60லேருந்து 90 வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உபதேசங்கள் அதிகமாக வராது. அதிகமாய் கடினங்கள் தான் வந்துச்சு. மாறு, இல்லைன்னா சாகு, முட்டி போடு, உபவாசம் போடு, இல்லைன்னா செத்துரு, அப்படிதான் உபவாசம் வந்துச்சு. பேதுருவெல்லாம் விட்டா என்ன பண்ணுவீங்க? விரியன் பாம்பு குட்டிகளேன்றாரு, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளேன்றாங்க. இன்னைக்கு ஏதாச்சும் ஒன்று சொன்னா நமக்கு பாதிப்புகள் உண்டாகுது. அன்னைக்கு இவ்வளோ கடினமாய் பேசுனப்பையும் ஆமா நாங்கள் தகுதி இல்லாதவங்க தான், பாவம் செஞ்சிட்டோம், நாங்கள் வெளி தோற்றத்தில் நடிக்கிறவங்களா தான் இருக்கிறோம். தன்னை விட்டு கொடுத்தாங்க. ஆண்டவர் அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உன் தேவைக்காக நீ புலம்பாத, தேவனை நோக்கி நில்லு. அவர் உங்களோட பேச ஆயத்தமா இருக்கிறார். கேட்டுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது முறுமுறுக்கிற அநேக காரியங்கள் எல்லாம் வரும். தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, எங்கள்கிட்ட பேச சொல்லு, அப்படி இப்படி எல்லாம் வரும்.
முறுமுறுக்கிறவன் எல்லாம் பூமியை பிளந்து எல்லாம் செத்தாங்க. கர்த்தர் மோசேட்ட மாத்திரம் கிடையாது, அவர் யாரெல்லாம் பயன்படுத்த நினைச்சாரோ அத்தனை பேர்த்தடி பேசினாருன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. உங்களோட பேச ரெடியா இருக்கிறாரு. தொடர்ந்து பாருங்க, அந்த வழியாக போனவங்க, பிரயாசப்பட்டவங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரித்தது அந்த வயசுல புறப்பட்ட நாளில் உருவானவங்க தான். ட்ரெஸ்ஸு பழசா போகலை, செருப்பு தேயலை. இதெல்லாம் தியானிச்சு பாருங்க. உங்க தேவையான நேரத்தில், முறுமுறுக்கிற நேரத்தில் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க நடந்தாங்க. வளர வளர ட்ரெஸ்ஸு நம்ம புதுசாக தானே எடுக்கிறோம். ஆனால் பைபிளில் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவன் வளர வளர அவன் ட்ரெஸ்ஸும் வளர்ந்துருக்கு. அவன் ட்ரெஸ்ஸு அழுக்காக ஆகலை, அவன் செருப்பு தேஞ்சு போகலை. அவ்வளோ கிரகிக்க முடியாதது. இதை எடுத்து தியானிச்சு பார்த்துட்டே இருங்களா. அது எப்படி சாத்தியமாகும்? அது எப்படி சாத்தியமாகும்? கர்த்தரால செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? வாழ்க்கையில கர்த்தரால செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? எல்லாவற்றிலும் அவரை நம்பி இருங்க. அவரே உங்க மேல ஆசிகளை பொழிந்தர்ல வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் தேவையை சற்று நேரத்துல அவரால் செய்து முடிக்க முடியும். முடிவு வரைந்த விசுவாசத்தை உன்னால காத்துக்கொள்ள முடியுமா? உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், முடிவு வரைந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியுமா? முறுமுறுக்குவியா? சோரம் போயிருவியா? சர்ச்சுக்குள்ள இருக்கிறப்ப எப்படி? உலகத்தானோட இருக்கிறப்ப எப்படி? எப்பொழுதும் உன் நாவு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இரு. கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் பெற்றுக்கொள்ளாம போனாலும் அவதூறு வந்தால் எல்லாவற்றும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. மனிதனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகள் என சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி செய்ய ஆரம்பிங்க. தேவனை தேடுங்க. இந்த புதிய மாதத்துல உன் தேவையான நேரத்துல தேவனை தேடு. உன் தேவைகளை சந்திப்பார். இதுதான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அவங்க சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில விழுந்து போனதே கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது. உங்களுக்கு சொல்ற இந்த வார்த்தை பெற்றுக்கொள்கிறதும் பெற்றுக்கொள்ளாமல் போகிறதும் உங்க கையில தான் இருக்குது. நீங்க செயல்படாம, நீங்க முன்னாடி நின்று தன்னை பிரயாசப்படுத்தாம, ஒப்பு கொடுக்காம, சரிப்படுத்தாம இருந்தா பெற்றுக்கொள்ள முடியாது. வார்த்தைகளை கொடுத்துட்டே போவார், காத்து இருக்கிறார். வாக்குத்தத்தங்களும் அவருடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உங்க தலைக்கு மேல சுத்திக்கிட்டு அலையுது. என்னைக்கு நீ ரெடியாவ நான் உனக்குள்ள வரணும், என்னைக்கு நீ சரியாவ நான் உனக்கு இந்த பொக்கிஷத்தை கொடுத்துட்டு நான் போகணும், என்னைக்கு நீ சரியாவ இதெல்லாம் நான் கொடுக்கணும்னு சொல்லி வாக்குத்தத்தங்கள் அலைகிறது. இன்னைக்கு 12வது மாதத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, தேவையான நேரத்துல மாத்திரம் அல்ல, எல்லா நேரங்களிலும் தேவனை தேடு. 12வது மாதத்துல பூர்த்தி அடைய செய்வார், திருப்தி அடையவும் அவர் செய்வார். அல்லேலூயா. அதை எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு கண்களை மூடி இந்த 12வது மாதத்துல கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி உங்களுக்கு தந்தருளுவாராக. ஆமென். எல்லாம் முழங்கால் படிடுங்க.